ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற சதவீதம் என்ன? இந்த கொஸ்டின் குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து ஒன்று எழுதியிருக்கேன், அது அப்புறம் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? இதுல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இதுல வந்து ஒரு நபரின் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நபரின் வருமானம் 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? நான் எல்லாத்துக்கும் ஷார்ட்டா எழுதுறேன், லெட்டரா எழுதுனா டைம் ஆகும். அப்போ வருமானம் ஈக்குவல் டு 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? இந்த 100 ரூபாயில என்ன பண்றாங்க? 10% உயர்த்துறாங்க. அப்ப 100 ரூபாயில 10% எவ்வளவு அப்படின்னா 10 ரூபா தான். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 100 ரூபாயில 10%. சரிங்களா? 100 100 அடிச்சோம்னா 10 தான் வரும். சரிங்களா? அப்ப 100 ரூபாயில 10% 10 ரூபா. இந்த 10 ரூபாயில 100 ரூபாயில கூட்டினாதான் அவருடைய வருமானம் உயரும். சரிங்களா? அப்போ உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய வருமானம் எவ்வளவுன்னா 110 ரூபா. சரிங்களா? ரைட், ஓகே. இது வந்து செகண்ட் வருமானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? இந்த உயர்த்தப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சம்பளத்துல 10% மறுபடியும் குறைக்கிறாங்க. அது எதுலன்னா 110 ரூபாயில குறைக்கிறாங்க. அப்ப 110 ரூபாயில 10% எவ்வளவு பார்க்கணும்? 110ல 10%. சரிங்களா? 10 11 ரூபா. 110 ரூபாயில 10% அப்படிங்கிறது 11 ரூபா. அப்ப இந்த 11 ரூபாய் என்ன பண்றாங்க? குறைக்கிறாங்க. அப்ப 110 ரூபாயில இருந்து 11 ரூபாய் நம்ம குறைக்கணும். அதாவது 110 ரூபாயில இருந்து 11 குறைக்கணும். சரிங்களா? அங்கே வந்து 0 1 போகுது, 10 10ல 1 போச்சுன்னா கணவன் 10, 10ல 1 போச்சுன்னா 9. சரிங்களா? இங்க என்ன இருக்கும்? 10 தான் இருக்கும். சரிங்களா? 10ல 1 போச்சுன்னா 9. சரிங்களா? 0 இருக்கும். இது கணவன் மறுபடியும் 10, 10ல 1 போச்சுன்னா 9. அப்ப 99. சரிங்களா? அப்ப 110 ரூபாயில இருந்து 11 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 99. சரிங்களா? 10% குறைக்கப்பட்ட பிறகு அவருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 99 ரூபாய். இதான் வந்து கடைசி வருமானம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய், கடைசி வருமானம் 99 ரூபாய். ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருமானத்துல இருந்து கடைசி வருமானத்தை கழிச்சிடணும். அப்ப 100 ரூபாயில இருந்து ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய், கடைசி வருமானம் 99 ரூபாய். அதுல இருந்து கடைசி வருமானத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 ரூபாய். அப்போ வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து 1 ரூபாய். சரிங்களா? வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் 1 ரூபாய். என்ன அப்படின்னா 1 ரூபாய் என்ன பண்ணிருக்கு? குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஏற்படும் மாற்றம் 1 ரூபாய் தான். அந்த 1 ரூபாய் என்ன பண்ணி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடைசி வருமானம் 99 ரூபாய், ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய். அதுல இருந்து 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஏற்படும் மாற்றம் வந்து 1 ரூபாய். அது வந்து குறையுது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். மாற்ற சதவீதம், மாற்ற விகிதம் ரெண்டு ஒண்ணு தான். அப்ப ஃபர்ஸ்ட் வருமானத்துல தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய். 100 ரூபாயில 1 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 100%. இந்த 100க்கு 100 அடிக்கிறோம். அப்போ 1%. அப்போ ஏற்படும் மாற்ற சதவீதம் 1%. அது எவ்வளவுன்னா குறைகிறது தான். சரிங்களா? ஏன்னா 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஏ 1% குறைகிறது. சரிங்களா? ரைட், ஓகே. இதே கணக்கை நம்ம மாற்றி செஞ்சு பார்ப்போம். எப்படின்னா, ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்ட பிறகு அப்படின்னு பார்த்தீங்களா? அது ஒரு நபரின் வருமானம் 10% குறைக்கப்பட்ட பிறகு 10% உயர்த்தப்படுகிறது அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா? இந்த படி செய்யுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 100 ரூபாய். 100 ரூபாயில இப்ப முதல்ல கண்டுபிடிச்ச மாதிரி 100 ரூபாயில 10% 10 ரூபாய். அப்ப 10 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்? குறைக்கணும். சரிங்களா? 10% ஃபர்ஸ்ட் இங்க உயர்த்தப்பட்டு கணக்கு கொடுத்தா நம்ம மாத்திச்சோம். 10% குறைக்கப்படுகிறது. அப்புறம் 10 ரூபாயில இருந்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். 10 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 90 ரூபாய். சரிங்களா? இதான் செகண்ட் வருமானம். சரிங்களா? இந்த செகண்ட் வருமானத்துல என்ன பண்ணணும்? மறுபடியும் 10% பார்த்து என்ன பண்ணிடுறது? உயர்த்தணும். மார்க் போய் அப்படின்னு இருக்கா, நம்ம மார்க் பிடிக்கணும். உயர்த்தப்படுகிறது அப்படியும். அப்போ இதுல வந்து 90 ரூபாயில 10%. சரிங்களா? நான் அப்படியே வந்து ஷார்ட்டாக வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்களா? புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்போ வந்து 90 ரூபாயில 10% அப்படிங்கிறது 9 ரூபாய். சரிங்களா? இந்த 1 ரூபாய் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா 2வது வாட்டை உயர்த்தப்படுகிறது. அப்ப 90 ரூபாயில 9 ரூபாய் கூட்டணும் அப்படின்னா என்ன வருது? 90 ரூபாயில 9 ரூபாய் கூட்டணும் அப்படின்னா 99 ரூபாய். சரிங்களா? அப்ப கடைசி வருமானம் என்னது? 99 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய், கடைசி வருமானம் 99 ரூபாய். இப்போ மறுபடியும் மாற்றம், வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு வருது? 100 ரூபாயில 99 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 ரூபாய் தான் வரும். சரிங்களா? ஏற்படும் மாற்றம் 1 ரூபாய். அந்த 1 ரூபாய் குறைகிறது தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து மறுபடியும் ஏதாவது. சரிங்களா? அப்போ கணக்குல ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு நபரின் வருமானம் 10% குறைக்கப்பட்ட பிறகு 10% உயர்த்தப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும்
ஏற்படும் மாற்ற விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா அது 1% தான். அது 1% குறைகிறது தான். சரிங்களா? இது வந்து குரூப் 4 2020 கேட்ட கொஸ்டின். அடுத்து டெட்ல 2022ல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா நான் அழிச்சிட்டே சொல்றேன். இதே கணக்குல ஒரு சேஞ்ச் தான். டெட்ல 2022ல ஒரு கொஸ்டின் இருக்காங்க. எப்படின்னா இது 20% உயர்த்தப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெட்ல 2022ல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா 1% இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 1% கூடுகிறது. இங்க வந்து 2% கூடுகிறது. இங்க வந்து 4% குறைகிறது. இங்க வந்து 5% குறைகிறது. சரிங்களா? கொஞ்சம் வேகமா எழுதுறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப ஏற்படும் மாற்ற விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? கேட்டப்ப செய்வோம். அதே போல ஒரு வருமானம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். 100 ரூபாயில 20% எவ்வளவுன்னு பார்க்கணும். 100 ரூபாயில 20%. 0 0 அடிச்சிட்டோம், 0 0 அடிச்சிட்டோம், 2 10 20. அப்ப 20 ரூபா. 100 ரூபாயில 20% அப்படிங்கிறது 20 ரூபா. அப்ப அந்த 20 ரூபாய் என்ன பண்ணணும், உயர்த்துறோம். 100 ரூபாயில 20 ரூபா போட்டோம்னா 120 ரூபா. அப்ப செகண்ட் வருமானம் எவ்வளவு, 120 ரூபா. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப இந்த 120 ரூபாயில என்ன பண்றாங்க, மறுபடியும் 20% குறைக்கிறாங்க. அப்ப 120 ரூபாயில 20% எவ்வளவு பார்க்கணும், மறுபடியும் 120 20%. 20/100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. சரிங்களா? இங்க 12 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 12 24. சரிங்களா? இந்த 24 என்ன பண்ணணும், 120 ரூபாயில கழிக்கணும். ஏன்னா குறைக்கிறாங்க இல்லையா? அப்ப 120 ரூபாயில 24 ரூபாய் கழிக்கணும். 0 போகாது. 10 10ல கணக்கு போச்சுன்னா 6. இங்க 1 தான் இருக்கும். மறுபடியும் கணக்கு 11 தான் ஆகும். 11 2 போச்சுன்னா 9. இப்ப 96 ரூபாய். கடைசி வருமானம் எவ்வளவு, 96 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருமானம் எவ்வளவு, 100 ரூபாய். கடைசி வருமானம் 96 ரூபாய். அப்ப ரெண்டு என்ன பண்ணணும், கழிக்கணும். 100 ரூபாயில இருந்து 96 ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா 4 ரூபாய். அப்போ அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து 4 ரூபாய். சரிங்களா? அது என்ன மாதிரி இருக்கு, குறைந்ததா இருக்கு. கடைசி வருமானம் 96 இருக்கு, 100 ரூபாயில 90 ரூபாய் அப்படிங்கிறது குறைந்த வருமானம். அப்ப 4 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஏற்படும் மாற்ற சதவீதம் அப்படின்னா 100 ரூபாயில ஃபர்ஸ்ட் வருமானம் 100 ரூபாய், அதுதான் நம்ம பார்க்கணும். 100 ரூபாயில 4 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 100க்கு 100 ரூபாய் அடிக்கிறோம். 4%. 4% நான் வந்து குறையுது. 4% குறையுது. இதுதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் சொன்னது 10%ங்கிறதுக்கு அதை இதை விட்டுருங்க. அடுத்த மாத்தினதுக்கு வந்து 4% குறையுது. சரிங்களா? ரைட். இப்போ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா மாத்தி கேட்கறாங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கணக்கு நான் சொன்ன மாதிரி குரூப் 2022 10% உயர்த்தப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது. மறுபடியும் மாற்றம் பார்த்தீங்கன்னா 10% குறைக்கப்பட்ட பிறகு 10% உயர்த்தப்படுகிறது. அதே மாதிரி இதே கணக்கிலும் 10% 20% குறைக்கப்பட்ட பிறகு 20% உயர்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் மறுபடியும் இதே தான், சேம் தான். 4% தான் வரும். நீங்க செஞ்சு வேணாலும் பாருங்க, இதே மாதிரி தான் 4% தான் வரும். 4% குறைய தான் செய்யும். சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இதான் ஆன்சர். சரிங்களா? மாத்தி கேட்டாலும் நம்மளுக்கு என்ன வருதோ, மாத்தி கேட்டாலும் அந்த நம்பர் மாற. சரிங்களா? சரி, இதுல ஒரு ட்ரிக் நம்ம சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, இப்போ 10% உயர்த்தப்பட்ட பிறகு இங்க முதல்ல இருந்தேன் நான் வச்சுங்க. இப்ப இதே சொல்றேன், 20% உயர்த்தப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கேட்டுக்கோங்க வச்சுங்க. அதாவது இந்த 0 மறந்துங்க. இங்க வந்து 10 மடங்குல 10 20 30 40 அந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் 10 இருந்தா இங்கேயும் 10 இருக்கணும். இங்கேயும் 20 இருந்தா அங்கேயும் 20 இருக்கணும். இங்கேயும் 30 இருந்தா அங்கேயும் 30 இருக்கணும். இதே கணக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த 0 மறந்துங்க. இந்த 2 மட்டும் எடுத்துங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 எடுத்துங்க. அந்த 2இன் வர்க்கம் எவ்வளவுன்னு பாருங்க. 2இன் வர்க்கம்னா 2 ஸ்கொயர் பண்ணணும். 2இன் வர்க்கம் அப்படிங்கிறது அதை ஸ்கொயர் பண்ணணும். 2இன் வர்க்கம் அப்படிங்கிறது அந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 பெருக்கல் 2. சரிங்களா? அது 4. அப்போ அந்த 4 தான் வந்து ஆன்சரா இருக்கும் பாருங்க. சரிங்களா? இங்க 20% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 0 மறந்துங்க. 2 மட்டும் எடுத்துங்க. 2இன் வர்க்கம் பாருங்க. 2இன் வர்க்கம் 4. 4 அப்படிங்கிறது ஆன்சர். 4 குறைதான் செய்யும். சரிங்களா? எத்தனை கேட்டாலும் குறைதான் செய்யும், கூடவே கூடாது. சரிங்களா? ரைட். ஒருவேளை 30% உயர்த்தப்பட்ட பிறகு 30%
குறைக்கப்படுகிறது அப்படின்னா 3 இருக்கும். 3 ஸ்கொயர் சரிங்களா? 3 பெருக்கல் 3 3 2 தடவை பெருக்கணும் தான் அர்த்தம். 3 9. அப்போ 9% குறைகிறது அப்படின்னு சரிங்களா? ஒருவேளை 60% உயர்த்தப்பட்ட பிறகு 60% குறைக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இங்க 0 வந்து 6 மட்டும் வச்சுக்கணும். 6 இருக்கும் 6 ஸ்கொயர் 6 பெருக்கல் 6 6 36. அப்ப 36% குறைகிறது அப்படின்னு ஆன்சர் சரிங்களா? இப்படி இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்க தாராளமாக கணக்கு செஞ்சு பார்க்காமயே நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சரை டிக் பண்ணலாம். இதே மாதிரி கொடுத்தால்தான் சரிங்களா? இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை வந்து கரெக்டா 9 வரையும் செஞ்சு பார்த்துட்டு தான் அந்த ஆன்சரை சொல்றேன் சரிங்களா? நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதா தப்பா இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நான் வர்க்க கண்டுபிடிக்க சொல்றேன், இதே மாதிரி கண்டுபிடிச்சு ஆன்சரை நீங்க வந்து செஞ்சிடணும். ஆனா என்ன பண்ணணும் யோசிச்சுக்கணும் அப்படின்னா குறைகிறது அப்படிங்கிற வார்த்தை தான் போடணும். எக்காரணத்தை கொண்டும் கூடுகிறது அப்படிங்கிறது போகவே கூடாது. இந்த மாதிரி கேட்டாலும் குறையதான் செய்யும், கூடவே கூடாது சரிங்களா?